ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் ஜெபம் பண்ணோம் இன்டர்செஷன் ப்ரேயரில். வெரி பவர்ஃபுல். ஆண்டவரோட பிரசனம் இங்கே இருந்ததாக நான் அறிஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஜெபத்தினால தான் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. நாங்கள் இன்டர்செஷன் ப்ரேயர் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நான் ஒரு டெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணும்போது நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாள். ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ப்ரைவேட்குள்ளே போகிறது. ஆண்டவர் இப்படி காசு கவர்மெண்ட்டில் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ப்ரைவேட்டுக்கு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு. 2019 ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு தேவைப்படுன்னு எனக்கு தெரியும், உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு. அவரோட வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அப்படி பிடிச்சிருக்கேன். அவர் என்ன சொன்னாரோ இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவரோட வார்த்தை ஒருத்தர் சொன்னால் ஆண்டவர் நடித்தே தீர்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு டெஸ்டிமனி இருக்குது. இன்னொன்று டெஸ்டிமனி. ஒரு பட்டணத்தில் ஒரு ரிச் சால்ட் மர்ச்சன்ட் இருந்தார். அப்போனா உப்பு பிஸ்னஸ் மேன் இருந்தார். அந்த உப்பு பிஸ்னஸ் ரொம்ப காசு சம்பாரித்து நல்லா இருந்தார். ஆனால் ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருந்தார். ஒரு நாள் மழை பெஞ்சது. அந்த மழையில் அந்த உப்பு எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. ஸோ அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஒய்ஃப்லாம் நினச்சாங்க அவர் தற்கொலை பண்ண போகிறாருன்னு. ஸோ அவர் அந்த கோடவுனுக்கு போனார். எங்கே உப்பு இருந்துச்சுன்னா அங்கே போனார். அங்கே போய் உக்காந்துருந்தாங்க. ஒய்ஃப்லாம் தேடி வந்தாங்க. ரொம்ப பயந்து தேடி வந்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தார். ஆண்டவரை ஆராதிச்சு இருந்திருக்காரு. ஏன்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், இந்த உப்பு போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னோட பிஸ்னஸை பார்த்துக்குவார். ஆண்டவர் திருப்பி அந்த வல்லமையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போகக்கூடாது. ஆசீர்வாதரை கொடுக்குற தேவனை நாங்கள் தேடி போகணும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு கிறிஸ்டியரோட வாழ்க்கை. அதான் நம்மளோட வாழ்க்கை. அதுதான் ஒரு விசுவாசத்தினோட வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் 2 மலையை பற்றி பேச போகிறேன். மொராயாவின் மலை, கொல்கத்தாவின் மலை. ஹல்லேலூயா. மொராயாவின் மலையும் கொல்கத்தாவின் மலையும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யாருக்கு மொரையா தெரியும்? மொரையாயின் மலை, கொல்கத்தாவின் மலை தெரியாதா உங்களுக்கு? ஓகே, பரவாயில்ல. அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு. ஓகே. Genesis 22:1-19 யாராவது படிக்க முடியுமா? ஜெனசிஸ். அனைவருக்கும் சோஸ்திரம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-19. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியோ தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரின் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாராகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கிய கட்டையின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை
வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் என் ஏசுசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர் செபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர் செபாவிலே குடியிருந்தான். ஆமேன். ஹல்லேலூயா. 2வது வசனம் திருப்பி படிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியோ தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். என்ன பேரு அந்த இடத்துக்கு பேரு? மொரையா. ஸோ நான் சொன்னது தப்பா இல்லாட்டி ரைட்டா? ஒழுங்குச்சுல்ல? ஓகே, அதான். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஐசாக்கை கூட்டிகிட்டு போனார். ஓகே, நாங்கள் பார்ப்போம் முதல் வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். ஓகே, இந்த 2 இடத்தும் மொரையா மலையும் கொல்காத்தா மலையும் இல்லாட்டி நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். சரிங்களா? இந்த 2 இடத்துலையும் நடந்த காரியங்கள் நடக்கலைன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு கிறிஸ்தராக இங்கே இருக்க முடியாது. ஆண்டவரை நம்பி நாங்கள் இருக்க முடியாது. ஒரு ஜெபம் இல்லாமல் வாழ்க்கையாக நாங்கள் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த மலையில் நடந்த காரியங்கள் தான் இன்றைக்கு நிறைவேற்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் வசனத்தை நாங்கள் படிங்க. ஃபர்ஸ்ட் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஓகே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்பனா இந்த காரியங்கள் என்ன காரியங்கள் நடந்தது? இதுக்கு முந்தி என்ன? ஏப்ரஹாம் வந்து பிள்ளை இல்லாமல் இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஏப்ரஹாம் கிட்ட சொன்னார், 100 வயசில் உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். சாராக்கு வந்து 90 வயசு, 90 years old, உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொன்னார். அந்த பிள்ளை பிறகு அவங்க நல்லா சந்தோஷமாக அந்த பிள்ளை கூட இருந்து அன்பெல்லாம் அப்படியே கொடுத்து வளர்ந்து அந்த பிள்ளை கூட நேசமாக இருந்து திடீர்னு ஆண்டவர் வந்து ஒரு நாள் சொல்கிறாரு, உங்கள் பையனை எடுத்து பலி கொடுக்கணும்னு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு பிள்ளை எல்லாமே திடீர்னு சில வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை வந்தால் திடீர்னு ஆண்டவர் அந்த பிள்ளையை பலி கொடுக்க சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஏப்ரஹாமுக்கும் ஏப்ரஹாமுக்கும் சாராவுக்கும் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. சாரா வந்து பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களோட கர்ப்பப்பையை வந்து ஆண்டவர் மூடிக்கொண்டார். பேரன்னா என்ன? பிள்ளை cannot give birth. பேரன் தமிழ் என்ன சொல்லுவாங்க? மலடி. ஐயோ, ஓகே, மலடி. ஓகே, அவங்க அப்படி இருந்தாங்க. ஆண்டவர் அது தெரிஞ்சு பிள்ளையை கொடுத்து ஆனால் இப்போ இதை பண்ண சொல்கிறாரு. பாருங்கள், ஏப்ரஹாமை கூப்பிட்டாரு. ஏப்ரஹாம் ஒரே வாட்டி ஆண்டவர் ஏப்ரஹாமை கூப்பிட்ட உடனே ஏப்ரஹாம் என்ன சொன்னார்? தோ நான் இங்கே இருக்கேன். சாமியல் வந்து ஆண்டவர் 2 வாட்டி கூப்பிட்டாரு. சாமியல் அப்போ தான் அவர் சொன்னார் நான் இங்கே இருக்கேன். ஆனால் இப்போ ஏப்ரஹாம் வந்து ஒரு வாட்டி ஆண்டவர் கூப்பிட்டு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்போனா ஏப்ரஹாம் வந்து ஆயத்தமாக இருந்தார்.
ஆண்டவரோட சத்தத்தை கேட்கறதுக்கே ஏப்ரஹாம் தெரியும், இது வந்து என்னோட ஆண்டவரோட சத்தம்னு அவர் தெரியும், இது வந்து என்னோட ஆண்டவரோட வாய்ஸ்னு அவருக்கு தெரியும். இப்படி தெரியும் ஏன்னா அவர் வந்து ஆண்டவருக்குள்ள அவ்வளோ நெருக்கமாக இருந்தார். ஹல்லேலூயா. He had a beautiful relationship with God. ஆண்டவருக்குள்ள அவர் வந்து தெரியும், இது வந்து என்னோட அப்பாவோட சத்தம். எத்தனை பேருக்கு இன்றைக்கு அந்த சத்தம் தெரியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னால், ஆண்டவர் வந்து உங்களோட செவியில் நீங்கள் கேட்டால் அந்த வார்த்தையை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. 2019 ஆண்டவர் எனக்கு அந்த சத்தத்துக்கு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அந்த சத்தத்தை நான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. என்னோட உயிர் நாடியாக பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்? என்னோட குடும்பம் பூரா அவரோட வார்த்தையில் இருக்குது. ஆமென். ஆண்டவரோட வார்த்தை இல்லைன்னா நாங்கள் இருக்க முடியாதுங்க. அதான் பைபிள் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ ஆண்டவர் சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆமென். ஸோ ஆண்டவர் கூப்பிட்டாரு ஏப்ரஹாம், டோ நான் இங்கே இருக்கேன்னு அவர் சொன்னார். ஆனால் என்ன சொல்ல போகிறாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் சொன்னார், சரி நான் இங்கே இருக்கேன். ஆனால் என்ன சொன்னார் ஆண்டவர்? உங்களோட மகனை எடுத்து மொராயா மலைக்கு போய் பலியாக கொடுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் சொன்ன இடத்துக்கு, நான் காட்டுற இடத்துக்கு நீங்கள் போங்க. அப்போனா ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த மொரையா மலையை ஆண்டவர் சித்தத்துக்குள்ளே வைத்திருந்தார். அது வந்து ஒரு முக்கியமான மலை. அந்த மலையில் தான் நடக்கிற காரியம் வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ அவர் நடந்துட்டு போனார். ஐசாக்கும் எடுத்துகிட்டு நடந்துட்டு போனார், அந்த மலைக்கு போனார். ஓகே. அதிகாலையில் அவர் ஏறி அவர் எழுந்திரிச்சு அந்த டொங்கி மேலே, டொங்கின்னா என்ன, கழுதையா, அந்த கழுதை மேலே அல்லாலும் போட்டுட்டு அவங்க நடந்துட்டு போனாங்க. ஓகே. அஞ்சாவது வசனத்தை படிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென். என்ன சொன்னார்? திருப்பி இன்னொருக்கா படிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென். ஆனால் அவங்க வந்து வர்ஷிப்னு போட்டிருக்குல்ல, வர்ஷிப் இஸ் தொழுதா, வர்ஷிப். ஓகே. அப்படின்னா ஆண்டவர் என்னோட இதில் போட்டிருக்கு, we will worship and then we will come back. ஹல்லேலூயா. அப்படின்னா பாருங்கள், ஆண்டவருக்கு ஐசாக்கை பலி கொடுக்கறதுக்கு அவர் என்ன வார்த்தை பாவிச்சார்? வர்ஷிப், வர்ஷிப். அவர் ஒரே பிள்ளை, கண்மணி போலாம் பார்த்துருக்காரு, பாசத்தெல்லாம் ஊற்றிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு? இது வந்து ஒரு வர்ஷிப். ஆண்டவருக்கு வந்து நான் வர்ஷிப் பண்ணுறேன்னு சொன்னார், ஆராதனைன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நிலைமைக்கு நாங்கள் வர முடியுமா? ஆண்டவர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால் ஒரு நேரத்தில் கொடுக்கும்போது அவர் அவர் வந்து ஒரு டெஸ்ட் கொடுப்பாரு, பரீட்சை, சோதனை. சரிங்களா? டெஸ்ட்டுக்கும் சோதனை. ஓகே. டெஸ்ட்னா என்ன தமிழில்? பரீட்சை. ஸோ ஸ்கூல்லலாம் நீங்கள் டெஸ்ட்லாம் நடிப்பீங்கள்ல, டெஸ்ட்லாம் பண்ணுவீங்க. அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் படித்ததெல்லாம் நீங்கள் எழுதணும். அது எழுதிய பிறகு மார்க்ஸ்லாம் வரும். அந்த மார்க்ஸில் படித்து தான் உங்களுக்கு பெரிய உத்தியோகங்கள்லாம் கிடைக்கும். சோதனைனா என்ன? டெம்டேஷன். டெம்டேஷன் என்ன சொல்லுவாங்க? அது அப்புறமா பார்ப்போம். சோதனைனா என்ன? சோதனை இஸ் டெம்டேஷன் இஸ் சோதனையா? ஓகே. இப்போ யோசப்போட கதை எத்தனை பேருக்கு தெரியும்? ஜோசஃபும் போத்திஃபா, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஜோசப் வந்து ப்ரிசனில் இருந்தார், ஜெயிலில் இருந்தார். ஆனால் ஜோசப் வந்து அந்த ப்ரிசனில் இருக்கும்போது ஆண்டவரோட ஃபேவர் மீன்ஸ் வாட்? ஆண்டவரோட தயவு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ப்ரிசனில் வந்து அவர் வளர்ந்து ஒரு நல்ல உத்தியத்துக்கு வந்தார் ப்ரிசனில். ஆனால் இந்த போத்திஃபர் மனைவி வந்து, ஒரு ஜெயிலரோட மனைவி வந்து போத்திஃபர்னு பேர். அவருக்கு ஒரு கண்ணு, ஜோசப் மேலே ஒரு கண்ணு. ஸோ அவன் என்ன பண்ணாங்களே, ஜோசஃபை கூப்பிட்டாங்க, வா என் கூட வந்து பெட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. ஜோசப் வந்து ஆண்டவரை நினைத்து ஆண்டவருக்கு தெரிஞ்ச பிறகு ஜோசப் என்ன சொன்னார்? வேண்டான்னு ஜோசப் ஓடிட்டார். அது வந்து சோதனை.
அது வந்து டெம்டேஷன். அப்படின்னா என்ன? மனிதர் மூலியமாக வர்ற டெம்டேஷன், சாத்தான் மூலியமாக வர டெம்டேஷன் உங்களை தூண்டி விடும், கெட்ட காரியங்களை பண்ணுறதுக்கு தூண்டி விடும். அது வந்து டெம்டேஷன். டெஸ்ட்னா என்ன? டெஸ்ட்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு சோதனை, ஒரு பரீட்சை கொடுக்குறாரு. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் நல்லபடியாக செஞ்சால் அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு திருப்பி இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் ஒரு விசுவாசத்தோட ஜனங்கள்னு எனக்கு தெரியும். நான் கொடுக்குறத காரியங்கள் வந்து நீங்கள் பத்திரமா பார்த்து செய்வீங்கன்னு தெரியும். அதனால தான் ஆண்டவர் இந்த பரீட்சையை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஏப்ரஹாமுக்கு இந்த பரீட்சையை வச்சிருக்காரு. ஏன் ஏப்ரஹாமுக்கு வச்சிருக்காரு? ஏப்ரஹாம் மூலியமாக நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே வரணும். இந்த ஏப்ரஹாம் வந்து இந்த பரீட்சையை பாஸ் பண்ணால் அப்போ தான் எங்களுக்கு விசுவாசம் என்னன்னு புரியும். ஏப்ரஹாம் மூலியமாக தான் இந்த விசுவாசம் வந்துச்சு. ஃபாதர் ஆஃப் ஃபேத், விசுவாசத்தின் அப்பா. ஏப்ரஹாமை வந்து விசுவாசத்தின் அப்பா, ஃபாதர் ஆஃப் ஃபேத்னு கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. இந்த ஃபாதர் ஆஃப் ஃபேத் மூலியமாக தான் இன்றைக்கு நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த ஃபேத்னால தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் நடந்த சம்பவம் மவுண்ட் மொரியால. இது வந்து ரொம்ப முக்கியமான சம்பவம், சரிங்களா? ஸோ ஏப்ரஹாம் வந்து இது வந்து ஒரு ஆராதனையாக எடுத்தார். சரி, என் மகனை பலியாக கொடுக்க போகிறேன், இது ஒரு ஆராதனை, ஆண்டவருக்கு நான் கொடுக்குற ஆராதனை. ஆனால் அவர் என்ன சொன்னார்? நாங்கள் 2 பேரும் போகிறோம், நாங்கள் 2 பேரும் திருப்பி வருவோம். ஹல்லேலூயா. அவர் சொல்லலை நான் மட்டும் திருப்பி வருவேன்னு சொல்லலை, நாங்கள் 2 பேரும் திருப்பி வருவோம். அப்படின்னா என்னது? அவ்வளோ விசுவாசம் அவருக்கு இருந்திருக்கு ஆண்டவர் மேலே. ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு, இந்த பிள்ளையை எடுத்தால் கூட ஆண்டவர் திருப்பி இன்னும் ஒரு பிள்ளையை கொடுப்பாருன்னு அந்த விசுவாசம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அவர் விடலை. ஏன்னா ஆண்டவர் அவர் ஆசீர்வாதமாக யூஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஸோ அவர் என்ன பண்ணார்? 2 பேரும் மேலே மலைக்கு போனாங்க. ஐசாக் வந்து எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் யாருக்கு தெரியுமா ஐசாக் வந்து எத்தனை வயசு? 7 years old. வேற 10 வயசு. யாரு? 12. Anyone else? ஓகே. சாரா வந்து ஐசாக்குக்கு பிறக்கும் போது சாராக்கு வந்து 90 வயசு. ஓகே. சாரா வந்து 927 127 மரணமாச்சு. ஸோ 127 minus 90 எவ்வளோ? 8. 127 minus 90 கால்குலேட்டர் எடுத்து போடுங்க. 37. சரிங்களா? அப்போனா ஐசாக் வந்து ஒரு வாலிபர் பையனாக இருந்தான், அல்லாட்டி ஒரு யூத் இருந்தான். ஹல்லேலூயா. சாராவுக்கு 90 வயசு, ஏப்ரஹாமுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு. ஓகே, நிறைய பேர் பைபிள் எடுத்து படிக்கிறீங்க, வெரி குட். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த வசனத்தை எடுங்க. Genesis 17:17. இருக்கா அந்த வசனம்? Genesis 17:17 படிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. ஆமென். Genesis 23:1. Genesis 23:1. சாரால் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. ஆமென். ஸோ எத்தனை வயசு? சாரா 127 மரித்தாங்க. 90 years old ஐசாக் பிறந்தான். அப்போனா ஐசாக் எத்தனை வயசு? ஓகே. ஸோ இந்த 37 வயசு பையனை ஏப்ரஹாமும் அப்பாவும் சன்னும் மேலே போகிறாங்க மலைக்கு. சன் வந்து கேட்குறான் அப்பா கிட்ட, ஏன்னா ஒரு வாலிபர் பையனாக இருக்கணும், அல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கும். ஏன்னா என்ன, ஏப்ரஹாம் என்ன பண்ணார்? அந்த கட்டுகள்லாம் எடுத்து அந்த பிள்ளை மேலே போட்டார். ஒரு சின்ன பையன் அந்த கட்டுக்கெல்லாம் எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மலை மாரி ஏறி போட முடியுமா? முடியாதுல்ல. அதெல்லாம் ஏப்ரஹாம் பண்ணும். அவருக்கு ஏப்ரஹாம் தான் தூக்கிட்டு போனோம். ஆனால் ஒரு வாலிபர் பையனாக இருந்து, ஒரு யூத்தாக இருந்து அவர் வந்து மலையில் நடந்துட்டு போனார். அப்புறம் ஏப்ரஹாம் திருப்பி கேட்குறாரு, அப்பா ஆட்டுக்குட்டிங்க
இதெல்லாம் இருக்குது, சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆயுதமும் இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டிங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா அவனுக்கு அறிஞ்சிருக்கு, தெரியறதுக்கு என்ன அறிஞ்சிருக்க ஒரு ஏஜ், ஹி நோஸ். அந்த ஏஜுக்கு வந்து அவருக்கு தெரியும் ஆட்டுக்குட்டினா என்ன, சாக்ரிஃபைஸ்னா என்ன, ஆல்டர் பில்ட் பண்ணுறதுக்கு, அந்த டெம்பிளை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், அவருக்கு எல்லாம் அறிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், ஏப்ரஹாம் வந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை வேறு யாருக்கிட்டையும் சொல்லலை. ஏன்? இப்போ நான் வந்து என் மனைவிக்கு பற்றி சொன்னால், நான் அரியானா போய் பலி கொடுக்க போகிறேன்னு என் மனைவி என்ன செய்வாங்க? சொல்லுங்க. சரியா? ஆரா வந்து முந்தியும் அப்படி தான் பண்ணாங்க. ஏப்ரஹாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்து சொன்னார் ஐசக்கு கொடுக்க போகிறேன்னு. ஆனால் என்னாச்சு? கடந்த காலம் அப்படி தொடர்ந்து போனோடனே சாரா வந்து நீங்கள் ஹாகாரை யூஸ் பண்ண, ஹாகார் அவளுக்கு போய் அவங்க குழந்தைய பிறக்க சொன்னாங்க. அது மூலியமாக இஸ்மாயில் வந்தார். ஸோ இப்போ இதை போய் நீங்கள் ஒரு சாரா கிட்ட சொன்னால் சாரா இன்னும் யோசிப்பாங்க. ஹல்லேலூயா. இதுதான் சொல்கிறது சோதனை, இதுதான் சொல்கிறது தூண்டுதல். ஓகே, அசுத்த ஆவிகள் அல்லாட்டி நம்ம நினைவுகள் வந்து எங்களை தூண்டும் வேறு காரியம் பண்ணுறதுன்னு. ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியாது. ஸோ ஏப்ரஹாம் யாருக்கிட்டேயும் சொல்லலை, ஐசக்கிட்டையும் சொல்லலை, எடுத்துகிட்டு போகிறாரு. சரியா? ஸோ அவங்க அங்கே வரும்போது இன்னொருக்கா ஐசக் கேட்குறாரு, ஆட்டுக்குட்டி இங்கப்பா. ஆண்டவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அதுதான் முதல் தடவை ஜெகோவா ஜைரான்னு நாங்கள் கேட்குறோம். ஜெகோவா ஜைரானா என்ன? ஆண்டவர் எங்கள் தேவைகளை சந்திப்பார், ஆண்டவர் எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார், அவர் வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ ஏப்ரஹாம் அதே சொல்லிட்டு வந்தார், ஜெகோவா ஜைரா, அவர் பார்த்துக்குவார், அவர் கொடுப்பார். பாருங்கள், நாங்கள் சில நேரத்தில் காரியம்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் சொன்னார் அவங்களுக்கு அந்த காரியத்தை பண்ண சொல்லி, ஆண்டவர் சொல்லாட்டி எப்படி அவர் பார்த்துக்குவார்? ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு காடி வேணும், காடி வேணும், காடி வேணும், காடி இல்லை ஆண்டவரே கொடுங்கன்னு. ஒரு நாள் திடீர்னு சில பேர் வந்து காசு கொடுத்து அவருக்கு அந்த காடி வாங்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு, காடி வாங்கினார். ஸோ நான் அவர் கேட்டேன், நல்லா காடி எப்படி கிடச்சிச்சு உங்களுக்கு? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் பே பண்ணுவார். ஆண்டவர் கொடுக்காம இருந்தாரா நீங்கள் தான் பே பண்ணணும், நீங்கள் தான் காசு செலவச்சு காடி வாங்கணும். ஆனால் ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவரும் அந்த காசை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அதான் விசுவாசம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குள்ள அவ்வளோ நெருக்கமாக இருக்கணும், ஆண்டவருக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும், ஆண்டவர் கூட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கணும். ஆண்டவர் வந்து உங்களுக்கு பேசணும். பேசின பிறகு தான் நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவர் பார்த்துக்குவார். நாங்கள் நம்பப்படியே நினச்சி நிறைய காரியங்களும் பண்ணிவிட்டு திடீர்னு ஆண்டவர் பார்த்துக்குவார். பார்த்துட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்க கூட பேசணும். ஹல்லேலூயா. ஸோ போயிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு வந்த பிறகு ஓகே, அந்த இடத்துக்கு வந்த பிறகு நீங்கள் 9வது வசனம் படிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஆமென். ஆமென். நான் என்னோட பையனை அடிக்க போனாலே அவன் கையை தூக்கிடுவான். இது வந்து கத்தியை போடுறாரு. பையன் வந்து கத்தியிருக்க மாட்டான், கையை தூக்கியிருக்க மாட்டான். அப்பா என்ன உங்களுக்கு லூஸாக வந்துருச்சா? இதெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு மகனை அப்படி பலி கொடுக்குறீங்க சொல்லியிருப்பானா? வசனத்தில் அப்படி ஒரு காரியமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா இவன் வந்து இயேசு மாதிரியே இருந்தார், ஒரு ஆட்டுக்குட்டி. இயேசுவும் ஐசக்கும் ஆட்டுக்குட்டி இல்லை, ஆனால் ஆட்டுக்குட்டி மாதிரியா இருந்தாங்க. ரேம் என்ன சொல்லுது? ரேம் அந்த என்ன ஆட்டி கடவா என்ன ஆட்டுக்கடா. ஓகே, இவங்க 2 பேரும் ஆட்டுக்கடா மாதிரி இருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பலம் இருந்துச்சு, சண்டை போடுறது இதுக்கு இருந்துச்சு. ஓகே, சண்டை போடுறதுக்கு அந்த பலம் இருந்துச்சு, ஆனால் சண்டை போடலை.
ஐசாக் வந்து எப்படி அந்த இதெல்லாம் தூக்குனாரோ, இயேசு கிறிஸ்து எங்கள் பாரத்தெல்லாம் சுமந்து சிலுவைக்கு போனார். ஐசாக்கும் அப்படி தான் இந்த பாரத்தெல்லாம் தூக்கிட்டு அந்த சாக்ரிஃபைஸ் அந்த ஆல்டருக்கு அந்த இது மலை மேலே நடந்து போனார். இயேசு இப்படி அந்த கிராஸை தூக்கி மலை மேலுக்கு போனாரோ அப்படி தான் ஐசாக்கும் பண்ணார். கத்தி யார் கையில் இருந்துச்சு? கத்தி வந்து ஏப்ரஹாம் கையில் இருந்துச்சு. அப்போனா இயேசுவோட வாழ்க்கை, இயேசுவோட லைஃப் யார் கையில் இருந்துச்சு? பிதாவோட கையில். பிதா வந்து அவரோட ஒரே மகனை சிலுவைக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரோட சித்தம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாங்கள் நினைப்போம் ஆண்டவரோட சித்தம் ரொம்ப ஸ்வீட், எங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், நாங்கள் என்ன வேணாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, இது என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உனக்கு பிள்ளை பாக்கியம் கிடையாது. ஹல்லேலூயா. தட் மீன்ஸ் ஐ கேனாட் ஹேவ் சில்ட்ரன். ஏன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த சொன்னார். ஆண்டவர் சொன்ன பிறகு நான் சொன்னேன், ஓகே ஆண்டவர், உங்களோட சித்தத்துப்படி நடத்தும். இது யூடியூப்பில் போட தெரியாது, என்னோட ஒய்ஃப்க்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். ஓகே, பட் ஓகே, ஆனால் ஆண்டவர் சொன்னார். ஸோ ஆண்டவர் சொன்ன பிறகு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட முதல் டாட்டர் அரியானா நாங்கள் தத்து எடுத்தோம். மற்ற பிள்ளை டேனியலோ நாங்கள் தத்து எடுத்தோம். பாருங்கள், நாங்கள் தத்து எடுத்த பிள்ளைங்க இது வரைக்கும் அவங்க சர்ச்சில் இருக்காங்க. 14 வயசு. ஃபர்ஸ்ட் இயர் என்னோட அரியானா வந்து 1 year oldக்கு வந்து நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஹல்லேலூயா. இப்போ அரியானா வந்து சர்ச்சில் வந்து லீடராக இருக்காங்க. சில்ட்ரன்ஸ் சர்ச்சில் வந்து வர்ஷிப் லீடராக இருக்காங்க. யூத் மினிஸ்ட்ரி வந்து ப்ரேயர் மீட்டிங்கை ஜாயின் பண்ணிடுறாங்க. என்னோட சன் வந்து இப்போ எங்கள் கூட சர்ச்சுக்கெலாம் வராரு. ஹல்லேலூயா. இந்த 2 பேரும் நாங்கள் தத்து எடுக்கலைன்னா எங்கே இருப்பாங்க? இப்போ எங்கே இருப்பாங்க? ஒரு ஆசிரமத்தில் இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியாது. ஒரு ஹிந்துவாக வாழ்ந்துருப்பாங்களா தெரியாது. ஒரு புத்திஸாக இருப்பாங்களா தெரியாது. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வந்து அவரோட சித்தத்துப்படியாக அரியானாவும் டேனியலும் எங்ககிட்ட வந்து கொண்டு கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ பாருங்கள், நீங்களாம் யார்? ஆண்டவர் உங்களை தத்து எடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. நீங்கள் யூதராக இல்லையே, யூ ஆர் நாட் ஜூஸ். சரிங்களா? நீங்கள் அந்த காலத்தில் ஆண்டவர் கூட தெரியாது ஆண்டவர் யாருன்னு. அப்போனா இன்றைக்கு வந்து எப்படி நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்கொண்டீங்க? ஆண்டவர் வந்து உங்களை தத்து எடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்களை தத்து எடுத்திருக்காரு. அதனால தான் இன்றைக்கு நாங்கள் இங்கே இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு இந்த 2 பிள்ளைங்க மூலியமாக. ஹல்லேலூயா. ஓகே, ஸோ ஐசாக் வந்து சண்டை போடல, அப்படியே இருந்தார். ஓகே, அப்படி இருக்கும்போது ஏப்ரஹாம் வந்து என்ன பண்ணார்? கத்தியை எடுத்து, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ஏப்ரஹாம் வந்து அப்படி பண்ணும்போது என்னாச்சு? திடீர்னு ஒரு சத்தம். ஆண்டவர் வந்து திடீர்னு காரியங்களை செய்வார். நீங்கள் நினைக்கும் போது காரியத்தை செய்ய மாட்டார். திடீர்னு அந்த பிரச்சனை வரும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் காரியத்தை பண்ணுவார். உங்கள் செவிங்கள் திறந்து இருக்கணும். ஆண்டவர் கேட்கறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவரோட பிளான்ஸ், ஆண்டவரோட சித்தம் எங்கள் மேலே. எங்களோட சித்தத்தை விட ஆண்டவரோட சித்தம் இன்னும் மேல். ஹல்லேலூயா. அதான் நாங்கள் ஆண்டவரோட சித்தத்தை கேட்கறதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ வந்து ஆண்டவர் வந்து கத்தி எடுத்தார். திடீர்னு அந்த சத்தம், கொல்ல வேண்டாம், அப்படியே நிறுத்து. ஹல்லேலூயா. பக்கத்தில் பாரு, என்ன இருந்துச்சு? ஆட்டு கடைவா. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஆட்டு கடைவா, ஐசாக்கும் ஒரு ஆட்டு கடைவா. ஆனால் ஆட்டுக்குட்டி போல இருந்தாங்க. ஒரு தாழ்மையான மகனாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோட சித்தத்துக்கு அவங்க தாழ்மையாக ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் எத்தனை பேர் அப்படி இருப்போம்? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால், இல்லை ஆண்டவரே முடியாது, நான் இந்த காரியத்தை தான் பண்ண போகிறேன். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கை விட்டுருவார். ஏன்னா உங்கள் சித்தம் வந்து ஆண்டவர் சித்தத்துக்குள்ளே ஒற்றுமையே இல்லையே. ஆமென். ஸோ அதனால்
அந்த கடைவை வந்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். லாசரஸ் மறிக்க போகிறாருல்ல, மறித்தார். லாசரஸ் மறித்தார். அந்த என்ன, வாட் யூ கால் தட், கல்லறையில் இருந்தார். ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது அவர் சொந்தமாக தானாக ஜெபம் பண்ணலாம்ல, ஆண்டவரே இந்த லாசரஸை திருப்பி உயிரோட கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஆண்டவரே இந்த ஜெபத்தை எனக்கு மட்டும் இல்லை, இவங்க கேட்கறதுக்காண்டி நான் இந்த ஜெபத்தை சத்தமாக பண்ணுறேன். லாசரஸே வா. அப்புறம் ஆண்டவர் கிறிஸ்து என்ன சொன்னார், நீ என்னோட ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த நிலைமையிலேருந்து வரத்துக்கு ஒரு ஜெபம் போதும். ஆண்டவரே தூதர்களை அனுப்பு, ஆண்டவரே உம்மோட சோல்ஜர்ஸை அனுப்பு, என்னை வந்து விடுதலை பண்ணுன்னு ஜெபிக்கிறனால ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லலை. ஏன்? அப்பாவோட சித்தத்துக்கு அவர் தாழ்மையாக இருந்தார். ஹல்லேலூயா. ஸோ அதே மாதிரி நாங்களும் எங்கள் அப்பாவோட சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஸோ அதுக்கு பிறகு அந்த ஆட்டுக்கடைவை எடுத்து அவங்க வந்து பலியாக கொடுத்தாங்க. பலியாக கொடுத்த பிறகு அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 15 படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, படிங்க படிங்க. அவ்வளோதான், 15. ஓகே, அப்படின்னா 16, 17 படிங்க. 17, 18 வரைக்கும். 16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யார் மேலே ஆணை பண்ணார்? யார் மேலே? கர்த்தர் அவர் மேலேயே ஆணை பண்ணார். ஏன்? அவர் மூலியமாக தான் இந்த காரியம் நடக்க முடியும். ஏப்ரஹாம் மூலியம் முடியாது, எங்களானால கூட முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் மேலேயே ஆணையை எடுத்து இந்த காரியத்தை செஞ்சார். அதனால தான் நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம் இன்னைக்கு. ஆமென். ஆண்டவர் அவர் மேலே ஆணையத்தை எடுத்தார், அவர் மேலே சத்தியம் பண்ணார். ஹல்லேலூயா. அப்புறம் தான் ஏப்ரஹாமுக்கு அந்த பிளெஸ்ஸிங் வந்தது. ஹல்லேலூயா. இந்த பிளெஸ்ஸிங் வந்து ஏப்ரஹாம் அந்த பலியை கொடுக்க போனார். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு தெரியும், என்ன வேணாலும் ஏப்ரஹாம் எனக்கு அவண்டி செய்வார், அவரோட உயிர் கொடுக்குற கூட ஏப்ரஹாம் செய்வார். ஹல்லேலூயா. அதனால ஏப்ரஹாம் மூலியமாக இந்த சங்கதிலாம் ஆண்டவர் பிளஸ் பண்ணுறாரு. ஆமென். இது வந்து மவுண்ட் மோராயால நடந்த காரியம். இதுதான் ஃபர்ஸ்ட் விஸ்வாசம். இந்த விஸ்வாசம் ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரஹாம்னால தான். ஆண்டவர் கொடுப்பாரு, ஜெகோவா ஜைரா, த லார்ட் வில் ப்ரொவைட், ஏப்ரஹாம்னால தான். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பலியானார். எங்கே பலியானார்? கோல்கட்டா. ஏன் இயேசு கிறிஸ்து மவுண்ட் மொரேயால பலியாக்காம கோல்கத்தால பலியாக்கினார்? யாராவது தெரியுமா? Why Mount Moriah and not why not Moriah but in Golgotha? Amen. மொராயால வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? டெம்பிளில் கட்டியிருக்காரு, சாலமன்ஸ் டெம்பிள். ஹல்லேலூயா. மவுண்ட் மொராயால வந்து சாலமன்ஸ் டெம்பிள் இருக்குது. ஆனால் அப்படின்னா அந்த டெம்பிளுக்கு யார் வருவாங்க? யூதர்கள்லாம் வருவாங்க, கிறிஸ்டியன்ஸ் தான் வருவாங்க. அங்கே தான் அவங்க சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கோல்காத்தா வந்து அந்த டெம்பிளுக்கு அவுட் சைட், அது வந்து ரோமரோட இடம். அங்கே தான் குருசிஃபிக்ஷன், all those who have sinned, all those, and the thieves, என்ன சொல்கிறது, திருடன், அதெல்லாம் அவங்கெல்லாம் அங்கே தான் போட்டு பனிஷ்மெண்ட் அங்கே தான் நடத்துவாங்க கோல்காட்டாவில். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து யாருக்காண்டி வந்தார்? யூதருக்காண்டி வந்தாரா, அல்லாட்டி எங்களுக்கு எல்லாரும் வந்தாரா? ஆமென். எங்களுக்கு எல்லாரும்
இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஜெருசலேமில் அந்த மவுண்ட் மொரையால அவர் வந்து பலியானா அங்கே யூதர் மட்டும்தான் வருவாங்க, ரோமர்கள்லாம் வரமாட்டாங்க உள்ளுக்கு. ஆனால் கொல்காட்டாவில் வந்து அவர் சிலுவையில் இருந்தால் எல்லாரும் வருவாங்க பார்க்குறதுக்கு. அவரோட ரத்தம் எல்லாருக்கும் அவர் சிந்தினார். அல்லேலூயா. பாவிங்களுக்கும் பாவி இல்லாதவங்களுக்கும் ஹிந்துவுக்கும் கிறிஸ்டினுக்கும் யாரும் இருந்தாலும் அங்கே வருவாங்க பார்க்குறதுக்கு. ஏமேன். கொல்காட்டாவில் தான் ஆண்டவர் மரித்தார். ஏமேன். அதனால தான் இன்றைக்கு எங்களுக்கு ரட்சிப்பு இருக்குது. அல்லேலூயா. இந்த 2 இடத்துலையும் மவுண்ட் மொராயா, கொல்கத்தா. மவுண்ட் மொராயாவில் என்ன நடந்ததோ, விஸ்வாசத்தில் நடந்ததோ, உண்மையாக கொல்கத்தாவில் நடந்தது. ஏமேன். ஆண்டவர் வந்து ஏப்ரஹாமுக்கு காட்டுறாரு, எங்களுக்கும் காட்டுறாரு, மொரையால் இது நடத்திருக்கு. ஆனால் கொல்கத்தாவில் உண்மையாக என்னோட மகனா பலியாக கொடுப்பேன். ஏமேன். அதனால தான் ரட்சிப்பு எங்கள் கூட இருக்குது. ஏப்ரஹாம்னால விஸ்வாசம் வந்திருக்கு, கிறிஸ்துனால ரட்சிப்பு கிடச்சிருக்கு. ஏமேன். இதுதான் எங்கள் கிறிஸ்டியல் வாழ்க்கை. அதான் கொல்கட்டாவும் மவுண்ட் மொரையா, இந்த 2 இடத்தும் ரொம்ப முக்கியம். ஏமேன். ஸோ மவுண்ட் மொரையா, கொல்கத்தா இதுதான் நடந்த சம்பவம். நான் இங்கே வந்து ஒரு இது எழுதியிருக்கேன். நான் வந்து இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் இது கொடுத்துருக்காரு, ப்ரே ஃபார் ப்ரெக்னன்சி. ஓகே. நான் வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இது கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் சேரா பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். சேராக்கு வந்து மலடியாக ஒரு இது வந்திருக்கு, அந்த நேம் மலடியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆண்டவர் வந்து மலடியாக இருந்து அந்த பேரை பிளஸட்னு மாற்றிருக்காரு. பிளெஸ்ஸிங். சேரா வந்து எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கு. எழுந்திரிச்சு நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? இந்த காரியத்துக்கு மட்டும் யாருக்கு பிள்ளை வேணுமோ, அவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, நாங்கள் ப்ரே பண்ணுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தினோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்மை பாதத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரும் இல்லை ஆண்டவரே, நீர் எங்கள் தகப்பன், நாங்கள் உங்களோட பிள்ளை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களை மீறி ஒன்றுமே நடக்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை மீறி ஒன்றுமே நடக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே இது ஒரு சோதனையாக இருந்துச்சுன்னா ஆண்டவரே, அல்லாட்டி ஒரு டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த டெஸ்ட்டில் ஆண்டவரே நாங்கள் நல்லபடியாக செய்யறதுக்கு உதவி தாரோம் ஆண்டவரே. இந்த சோதனையிலிருந்து ஓடுறதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். யாருக்கு இந்த ஆசை இருந்திருக்குன்னா ஆண்டவரே, ஒரு பிள்ளைய கர்ப்பத்தின் கனியில் ஆண்டவரே ஒரு பிள்ளைய வேணும்னா அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு பெரிய தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா ஷகரபாவு துரபாவு துரபாவு ஷதரபிடி அந்துரபாவு துரன கரஷி ஓரி பிடி அங்குல ரபாவு துரபாவு ஷதரபடி அந்துரபா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுமை துதிக்கிறோமை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களோட ஆலயம் ஆண்டவரே, உங்களோட ஆலயம் ஆண்டவரே. நீர் தங்குற ஆலயம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவி தங்குற ஆலயம் ஆண்டவரே. ஓ கரபா ஷிகுரி அந்தூரி பிடி அங்கரபாவ் துரபாவ் துரபாவ். ஆண்டவரே நாங்கள் ஏதாச்சும் பாவம் செஞ்சிருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரே மணியம் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே, கொல்கத்தா மலையின் ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை சுற்றி கழுவம் ஆண்டவரே. விஸ்வாசத்தினாலே ஆண்டவரே, முறையால் இருந்த விஸ்வாசத்தினாலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய ரத்தம் எங்களை சுற்றி கழுவட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரபா ஷிகுரி அந்துரபாவ் துரபாவ் ஷிகரபா. சாராய்க்கு ஒரு மலடியும் பேர் வச்சிருக்காங்க ஆண்டவரே. ஆனால் நீர் அந்த பேரை மாற்றி ஆண்டவரே ஒரு பிளெஸ்ஸிங்காக கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே. ஐசக் மூலியமாக ஆண்டவரே ஒரு பிளெஸ்ஸிங்கை தெரிஞ்சு கொண்டிருக்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே ஓ கரபா ஷிகுரி அந்த ரபாவ் துரபாவ் கரபா ஷிகரபாவ். ஆண்டவரே ஹானாவோட கர்ப்பப்பையை நீர் மூடி இருக்கிற ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே அவங்க ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறதுக்காக வேண்டி சாமியலை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அற்புதம், உம்முடைய அற்புதம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. இன்றைக்கு வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் நடக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கு எங்கள் மத்தியிலே ஆவியை ஊற்ற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே ஒரு அற்புத காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் எங்கள் தகப்பன், நான் உங்களோட பிள்ளை ஆண்டவரே. நாங்கள் உங்களோட பிள்ளை ஆண்டவரே. பிள்ளையாக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியம் ஆண்டவரே, ஆசீர்வதியம். ஒரு ஐசாக்கை தாரும் ஆண்டவரே, ஆசீர்வதியம் ஆண்டவரே. ஐசாக் மூலியமா ஆண்டவரே ஆசீர்வதியம், மற்றவங்களும் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு சாட்சியாக எங்களை நிற்க வைக்கும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில், இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. நீர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிற தேவனே. ஆமென், ஆமென், ஆமென்.